அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். சண்டே மார்னிங். சண்டே வந்து எப்பவும் போல் டே வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் பிள்ளைங்களுக்கு லீவ் அப்படின்றதுனால லேட்டாக தான் எந்திரிச்சதுமே பாப்பா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. மேடம் வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கெலாம் கிளம்ப வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லன்ச் வேலை, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். சாட்டர்டே நைட் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் சண்டே மார்னிங் ஒரு ட்ரான்சிஷனில் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி சாதம், லஞ்சுக்கு வந்து பட்டாணி சாதம் வித் சிக்கன் கறி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி கிழங்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி லீவ் அப்போ மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன் காலையில். பிகாஸ் காலையில் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஹரிபரியாக நம்ம பூரி கிழங்கெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியாது. பிகாஸ் ரெண்டுமே குட்டி பிள்ளைங்கன்றதுனால 2 பேருமே நான் தான் கிளப்பணும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து வீக்கெண்டில் தான் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். அதுவுமே கொஞ்சம் லேட்டாக ஸ்லோவாக எழுந்து பொறுமையாக பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல். பூரிக்கிழங்கு யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி தான். கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நல்லா வதக்கிட்டு, அண்ட் தென் தக்காளி போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, அந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பிசையலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி வச்சு, அது என்னது அந்த வடை எடுக்கிற அந்த கரண்டியா, அதை வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு மசிச்சிடலாம். இதை நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் இந்த ட்ரிக்ஸை. அதுலேருந்து நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். கைட்டு போட்டு மசிச்சு ஒரு பிளேட்டில் வச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் அப்படி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் துணியை லோட் பண்ணிவிட்டு மத்தியானம் சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். பிகாஸ் இன்றைக்கி எங்களுக்கு சர்ச்சில் வந்து 11 o'clock வந்து மாசுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா வந்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து பட்டாணி சாதம் வித் சிக்கன் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட்டாணி சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து குக்கரில் வந்து ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. தனியாக ஒரு மிக்சி ஜாரில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகாய், புதினா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு, மல்லி கொஞ்சம் கம்மியாக வச்சு, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போட்டு கொரகொரப்பாக ஒரு பேஸ்ட் மாதிரி இதில் நம்ம சேர்த்து, அதுக்கப்புறமா யூஸ்வலாக எப்பவும் போல் தாளித்து தண்ணி ஊற்றி நீங்கள் அரிசி போட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு 3 விசில் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு விசில் போதும். நார்மல் அரிசிங்கிறதுனால நான் ஒரு 3 விசில் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப எம்மியாக, ரொம்ப டேஸ்டியாக, சிம்பிள் அண்ட் ஈஸியாக பட்டாணி சாதம் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி